வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தமிழ் பிளாசம் சேனலில் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த 3 மாவில் எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப்பு நேந்திரம் பழம் பவுடர், அரை கப்பு கோதுமை மாவு பவுடர், அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் பவுடர். நான் 1 கப்பு அளவுக்கு பனங்கற்கண்டு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். நான் கொஞ்சம் குங்குமப்பூ பவுடர் எடுத்திருக்கேன் கலருக்காக. இல்லைன்னா கலர் பவுடர் ஆட் பண்ணலாம். இப்போது பவுலில் நேந்திரம் பழ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கோதுமை மாவு பவுடர், கார்ன்ஃப்ளவர் பவுடர். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம அந்த கரைச்சி வச்சதை இதில் ஊற்றலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க. கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நம்ம பனங்கற்கண்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கலக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நம்ம கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், சிம்லேயே வச்சு கிளறி விட்டோம். அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இந்த உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம். நான் உருண்டையாக பிடிக்கல, உதிரியாகவே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி கூட. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.